பார்வதி, பார்வதி. வாங்கம்மா. என்ன ஆதி தம்பி ஞாபகமா? டிஃபன் எதுவும் பண்ணிருக்க மாட்டியே? உனக்காக டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு மனசே சரியில்லை ஜானகி அம்மா, என்னால இப்ப சாப்பிட முடியாது. இப்ப நீ சாப்பிடலனா ஆதி தம்பிக்கு போன் பண்ணி பார்வதி உங்க ஞாபகமாவே இருக்கா, சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லிடுவேன். நான் மாமாவை நினைச்சு கவலைப்படல ஜானகி அம்மா. பின்ன எனக்கு நைட்டு ஒரு கெட்ட கனவு வந்தது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, அது நினைச்சாதான் எனக்கு பயமாவும் கவலையாவும் இருக்கு. அப்படி என்ன கெட்ட கனவு கண்ட? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கெட்ட கனவு கண்டம்மா. கனவு தானே பார்வதி, அதெல்லாம் எதுவும் நடக்காது. உன் மாமியார் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்கள போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா? நீ ஏதாவது குழப்பத்துல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. இல்ல ஜானகி அம்மா, என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. சின்னையாவும் ஐஸ்வர்யா அம்மாவும் வீட்டுக்கு வந்து புடவையும் நகையும் கொடுத்துட்டு போனதுல இருந்து நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி விடு பார்வதி, கெட்ட கனவு வந்தா அது அப்பவே மறந்துடணும். அந்த மாதிரி நடந்துருமோன்னு மனசு போட்டு குழப்பிக்க கூடாது. இல்ல ஜானகி அம்மா, பகல் கனவு பலிக்காது, ஆனா விடிய காலையில வந்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி நான் விடிய காலையில தான் கனவு கண்டேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. அப்போ நான் உன்னை சொல்றேன், அதுபடி செய், உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. நேரா கோவிலுக்கு போய் உன் மாமியார் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணு. சாமி கிட்ட அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்க, உன் மனசும் நிம்மதியா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான் ஜானகி அம்மா. நான் இப்பவே கோவிலுக்கு போய் அகிலாம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சரி. வாங்கம்மா. அர்ச்சனை யார் பேருக்கு? அம்மா பேருக்கு, அகிலாண்டேஸ்வரி அம்மா பேருக்கு. அகிலாண்டேஸ்வரி நாம்யாஹ சகல கார்யே ஜெயத்வதா சித்தியர்த்தம் அரோகதிரஹ த்ரதா சித்தியர்த்தம் ஸ்ரீமதே துர்கா தேவியை பிரியதாம். ஓம் ஸ்ரீ துர்காயை நமஹ. அம்மா தாயே, எனக்கு திடீர்னு ஏன் இந்த மாதிரி கெட்ட கனவு வரணும்? அந்த கனவு வந்ததுல இருந்து என் மனசுல நிம்மதியே இல்ல. அந்த கனவு கனவாவே இருக்கட்டும், அம்மாவுக்கு எந்த கெடுதலும் வந்துடாம பாத்துக்கோ. நான் உன்னதாமா நம்பி இருக்கேன். மா, என்னம்மா அர்ச்சனைக்கு நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கேம்மா. அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? என் மாமியார் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ண. அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கேம்மா. அதனால அந்த அம்மாவுக்கு ஏதோ கெட்டது நடக்க போறதுமா. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, இந்த அழுகுன தேங்காய் தான் சொல்றது. அந்த அம்மாவை கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம இருக்க சொல்லுங்க. பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அர்ச்சனைக்கு நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கேம்மா. அதனால அந்த அம்மாவுக்கு ஏதோ கெட்டது நடக்க போறதுமா. அந்த அம்மாவை கொஞ்ச நாளைக்கு வெளியே போகாம இருக்க சொல்லுங்க. பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பார்வதி. ஹலோ பார்வதி. பார்வதியா? என்ன பார்வதி காலையிலே கால் பண்ணிருக்க? என்னவா இருக்கும்?
ஆமா, ஆதி ஹைதராபாத்ல இருந்து வந்தாச்சா? மாமா இன்னும் வரல ஐஸ்வர்யா அம்மா. காலங்கத்தால எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணிருக்கா? என்னவா இருக்கும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் இப்ப ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் பார்வதி? என்ன முக்கியமான விஷயம்? நைட்டு அம்மாவை பத்தி ஒரு கெட்ட கனவு கண்டேன். அது நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் ஐஸ்வர்யா அம்மா. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். ஆண்டிய பத்தி கெட்ட கனவு கண்டியா? நீ இப்படி பயந்து போய் ஃபோன் பண்ற அளவுக்கு அப்படி என்ன கெட்ட கனவு பார்வதி? கெட்ட கனவு. வெரி குட் வெரி குட். மாமா, சின்னையா, நீங்க எல்லாரும் இருக்கும் போதே போலீஸ் வீட்டுக்கு வந்து அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். என்னது? போலீஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆண்டிய அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு கண்டியா? ஐயோ, இதெல்லாம் கனவா இல்லாம நினைவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னைக்கு நடக்குமோ? கனவு தானே பார்வதி, அதுக்காக நீ எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஹவுஸ் ஓனர் ஜானகி அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க கூட உங்களை மாதிரி தான் சொன்னாங்க ஐஸ்வர்யா அம்மா. கனவை நினைச்சு நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல பார்வதி. ஆண்டிய அரெஸ்ட் பண்ணுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா ஆமா, அவளை அரெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சொசைட்டில அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு தெரியும்ல. கனவோட இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு பயந்து போய் கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டேன். நீ இப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது பார்வதி? கனவை நினைச்சு பயந்து போயிருந்த என்ன ஜானகி அம்மா கோவிலுக்கு போய் அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு கோவிலுக்கு போய் அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணேன். ஆனா அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காவும் அழுகி போயிருந்ததா ஐஸ்வர்யா அம்மா. ஆண்டி பேர்ல அர்ச்சனை பண்ண தேங்காய் அழுகி போயிருந்ததா? இது வேறயா டார்லிங்? ஆமா ஐஸ்வர்யா அம்மா. அப்புறம் அர்ச்சனை பண்ண ஐயரும் அம்மா கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், பொது நிகழ்ச்சி எதுலயும் இப்போதைக்கு கலந்துக்க வேண்டாம்னு சொன்னாரு. அதனால அம்மாவை வெளியே எங்கேயும் போக விடாம தடுக்கணும் ஐஸ்வர்யா அம்மா. அது எப்படி முடியும் பார்வதி? ஆண்டி கிட்ட என்னன்னு சொல்லி அவங்க ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்றது? கனவு வந்தது, அர்ச்சனை தேங்காய் வேற அழுகி போயிடுச்சு. தொடர்ந்து எல்லாமே அபசகுணமாவே நடக்குது ஐஸ்வர்யா அம்மா. இதுக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான் பார்வதி. நான் ஆண்டி கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? நீ கனவு கண்டது அர்ச்சனை பண்ணதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா, அவ்வளவுதான். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது ஐஸ்வர்யா அம்மா. ஆனா ஏதாவது பண்ணுங்களேன். அம்மாவை இப்போதைக்கு வெளியில எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன ஐஸ்வர்யா அம்மா பதிலே காணோம்? சரி பார்வதி, நான் எப்படியாவது ஆண்டிய வெளியே போக விடாம தடுக்கிறேன். நீ கவலைப்படாத. சரிங்க ஐஸ்வர்யா அம்மா, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. போனை வச்சிடுறேன். சரி பார்வதி, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சரிங்கம்மா. தைரியமா இரு. அது எப்படி தைரியமா இருக்கலாம்? போய் ஆரம்பிச்சிடலாமா? வேணாம் வேணாம், எப்படியும் அவளே வருவாள் சபைக்கு, அப்ப பாத்துக்கலாம் பஞ்சாயத்தை.
வைக்க போறா? மாமா, சின்னையா, நீங்க எல்லாரும் இருக்கும்போதே போலீஸ் வீட்டுக்கு வந்து அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். உள்ள வாங்க சார். இன்னும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. மேடம் நீங்க பிஸியா இருப்பீங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல. என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும்? சாரி மேடம், எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கமிங் 24th சிறப்பா பணியாற்றிய காவலர்களுக்கு பாராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓ, நல்ல எஸ் விஷயம் தான். மேடம். வேலையில சின்சியரா இருக்கிறவங்கள பாராட்டி விழா எடுக்கும்போது அதை பாக்குற மத்தவங்களும் சிறப்பா வேலை செய்வாங்க. ஆமா மேடம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். ஐயோ ஆண்டவா. என்ன டேட்னு சொன்னீங்க? கமிங் 24th மேடம். 24. மேடம் டேட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஃபங்க்ஷன் எப்போ? மார்னிங்கா ஈவினிங்கா? ஈவினிங் 5 o'clock மேடம். நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ மேடம். ம். அது சரி, அது சரி, அது சரி. அப்ப நான் வரேன் மேடம். வாங்க. ஹோட்டல் சிலையாயிட்டாளா? பேரஞ்ச மாதிரி நிக்கிறா. இன்னைக்கு நீ முன்மொழி, நான் வழிமொழிறேன். என்ன ட்ரெயின் ரிவர்ஸ்ல கிளம்பிடுச்சு. மந்திர ஆலோசனை கேட்க போறா போல இருக்கு. என்ன கேக்குறான்னு நாம கேட்போம். ஐஸ்வர்யம்மா, நீ அப்ப ஃபோன் பண்ணும்போது கூட எனக்கு பெருசா எதுவும் தோணல பார்வதி. ஆனா இப்போ நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு குழப்பமா இருக்கு. என்ன ஐஸ்வர்யம்மா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு போலீஸ் கமிஷனர் வந்திருந்தார் பார்வதி. என்னது? வீட்டுக்கு போலீஸ் கமிஷனர் வந்திருந்தாரா? அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா ஐஸ்வர்யம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி. போலீஸ்காரங்களுக்கு பாராட்டு விழா ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆண்டிய தலைமை தாங்கணும்னு கேட்க வந்திருந்தாங்க. அம்மா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? முதல்ல யோசிச்ச ஆண்டி அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. அம்மாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம்னு சொல்லிடுங்க ஐஸ்வர்யம்மா.
நீ கனவுல போலீஸ் வீட்டுக்கு வருதுன்னு சொன்ன, இப்ப உண்மையாவே வந்துருச்சு பார்வதி. உன் கனவுல பாதி உண்மையாயிடுச்சு. அதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. ஆனா நான் எப்படி ஆண்டிய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்ல முடியும்? ஏதாவது காரணம் சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. நான் உங்ககிட்ட சொன்ன கனவை நீங்க கனவு கண்ட மாதிரி சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சின்னையா கனவுல நடந்த மாதிரி சொல்லுங்க. ஏதாவது செஞ்சு அம்மாவை ஃபங்க்ஷனுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துங்க. நீ சொன்ன மாதிரி உனக்கு வந்து கெட்ட கனவை எனக்கு வந்ததா சொல்லி நான் ஆண்டிய போக விடாம தடுத்து நிறுத்தினேன் பார்வதி. அடடடட, பிரில்லியன்ட் பிளான். எப்படியாவது அம்மா மனசை மாத்தி தடுத்து நிறுத்திடுங்க ஐஸ்வர்யாமா. நீ கவலையே படாத பார்வதி. நான் இப்பவே போய் ஆண்டிய போலீஸ் ஃபங்க்ஷன் போக விடாம தடுத்து நிறுத்துறேன். சரி, அம்மா கிட்ட பேசிட்டு மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி பார்வதி. ஆண்டி கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். சரி பார்வதி. ஆண்டி கிட்ட இதை எப்படி சொல்றது? மாஸ்டர் பிளான். நான் முன்னால போறேன், நீ பின்னால வாமா. பிளான சொல்ல வருவல்ல, வா வா வா. அருண், நீ சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் ஆடிட்டர் கிட்ட கொடுத்துட சொல்லு. சரிம்மா. சுந்தரம், எங்க இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்படிங்களா? சரி, இப்போ கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். நான் இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே சுந்தரம், சீக்கிரம் வாங்க. சரி, இதெல்லாம் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிடுங்க. ஒரு ஃபோனும் பண்ணி ஆடிட்டரை இதை முடிச்சு வைக்க சொல்லுங்க. ஓகே. ஆண்டி ஒரு நிமிஷம். இந்த போலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் போணுமா ஆண்டி? அப்படி சொல்லு. என்னாச்சு உனக்கு? போலீஸ் கமிஷனர் வீடு தேடி வந்து ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதும் நான் கண்டிப்பா அதுக்கு வரேன்னு சொன்னதும் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த? திடீர்னு வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா ஆண்டி, நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா கமிஷனர் முன்னாடி எதுவும் சொல்ல வேண்டாம் தான் நான் பேசாம இருந்தேன். சரி, எதுக்காக அவசியமா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமான்னு கேட்டேன்? ஐஸ்வர்யா, ஒன்னுதான் கேக்குறேன், சொல்லு. அது வந்து ஆண்டி, எனக்கு என்னமோ அந்த ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு என் மனசுக்கு தோணுது ஆண்டி.